சார், ஐயா என்ன இப்படி உட்காந்துட்டாரு? சாப்பிட சொல்லுங்க சார், நம்மளுக்கும் பசிக்குது, சாப்பிடுவோம். என்ன பண்றது? இந்த காலனியில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் நம்மளை போட்டு வறுத்தெடுத்ததுல சார் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. சரி வா கூப்பிடுவோம். சார் சார் பசிக்குதுங்க சார், சாப்பிட போலாங்க சார். சார் வாங்க சார், சாப்பிடலாம் சார். நீங்க சாப்பிடாதனால தான் சார் டயர்ட் ஆயிட்டீங்க. இந்த காலனி ஆளுங்கள்லாம் விசாரிச்சோம்ல, இப்ப அவங்கள எங்க ஆளையவே காணோம். சார், அவங்கள விசாரிச்ச நீங்க தான் சார் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்கள பாருங்க, எல்லாம் குதூகலமா கும்மி அடிச்சு சோறு தின்னுட்டு இருக்காங்க. என்னது குதூகலமா சோறு தின்னுட்டு இருக்காங்களா? எங்கயா? அப்படிக்கா திரும்பி பாருங்க சார். சாப்பாடுலாம் நல்லா இருக்குதுல்ல? நல்லா சாப்பிட்டாச்சு இன்னைக்கு. சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. என்ன இது உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் வேகல. யோ என்னங்கய்யா சோத்து கூடையோட வந்து இப்படி உட்காந்து தின்னுட்டு இருக்காங்க? ஐயோ சார், நம்ம விசாரணைக்கு இவங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்மள விசாரிச்சுட்டு தெரியுறாங்க. அங்க பாருங்க, அங்க ஒருத்தி சாப்பிட்டீங்களா சார்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். யோ சுகர்ல காதெல்லாம் அடிக்குதியா? அந்த குண்டச்சி என்னையா சொல்றா? சார், சாப்பாடு கொண்டு வரவா, சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க சார். ஏயா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்யா. நம்ம பிக்னிக்கா வந்திருக்கிறோம், எங்கேயோ ஊர் விட்டு ஊர் பிக்னிக் போன மாதிரி குண்டான சோறு வச்சு தின்னுட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் கூட போலீஸ் தீவிரவாதியும் பயம் இருக்காயா இவங்களுக்கெல்லாம்? சார், ஆரம்பத்திலேயே நான் தான் சொன்னேன்ல, இந்த காலனியில இருக்கிறதுங்க எல்லாமே மனுஷ ஜென்மங்களே கிடையாது. யோ நம்மளை பார்த்துதான் பயப்பட வேண்டாம், தீவிரவாதியை பார்த்து கொஞ்சமாவது இந்த பொம்பளைங்களுக்கு பயம் இருக்குதாயா? அங்க வார், கட்டுச்சோர கட்டிட்டு வந்து ஜாலியா உட்காந்து தின்னுட்டு இருக்குதுங்க. சார், காலனிக்கு குண்டு வைப்பான்னு பயம் இல்லாம அதுங்களே சோறு போட்டு தின்னுட்டு இருக்குதுங்க. நமக்கு என்ன சார்? வாங்க சார், ஒரு குண்டா சோறு இருக்காமா, ஜாலியா சாப்பிடலாம் சார். சார் அது யாரு இப்படி போறது வண்டியில? கூப்பிடுங்க. யோ எனக்கு பசியில காதெல்லாம் அடைக்குதியா, கூப்பிட்டு பேசுங்கய்யா. சார் சார் சார், அங்கெல்லாம் போக கூடாதுங்க சார், நோ என்ட்ரிங்க. வாங்க சார். யாருங்க சார் நீங்க? நோ என்ட்ரின்னு போர்டு வச்சிருக்கோம், நீங்க வாடிக்கு போயிட்டே இருக்கீங்க. மாமா மாமா இங்க வாருங்க மாமா. ஐயோ, என்ன சோத்து கொண்டாட உட்காந்துட்டு இருக்கிறா? சார், யாருங்க சார் நீங்க? ஆமா, என்ற தங்கச்சி உங்களை மாமா மாமான்னு கூப்பிட்டு இருக்குது. யார் நீங்க? என்ன தங்கச்சியா? அவ என்ற பொண்டாட்டிங்க. பொண்டாட்டியா? என்ற தங்கச்சிக்கு இப்படி ஒரு புருஷனா? யோ என்னையா இவன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான்? என்ன இது, இவரு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு? ஐயோ எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யோ யாரையா நீ? நான் தான் பஞ்சவன் பாரிவேந்தன். ஓ அது நீதானா? இந்த ஒரு மார்க்கமா பேசிட்டு இருக்கே, அது ஒன்றரை கொண்டாட்டியா? ஐயோ, என்ற பொண்டாட்டி மார்க்கமால பேச மாட்டாங்க, மண்ணாங்கட்டி மாதிரி பேசுவா. மச்சான், அவ என்ற தங்கச்சியாக்கும். நீங்க வேற, அவளுக்கு கூட பிறந்த ஒரே ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் ஒரே ஒரு தம்பி. நீங்க போலீஸ், நீங்க எப்படி ஒரு அண்ணனாவீங்க? பொய் சொல்லாதீங்க சார். உங்க பாசமலர் கதையா அப்புறம் பாருங்க, முதல் சாரை எழுப்பி சாப்பாடு கொடுங்க, மயக்க போட்டு விழுந்துட போறாரு. ஆமாங்க சார், ஏன் ஒரு கீழே உட்காந்துட்டு இருக்காரு? ரொம்ப டல்லா தெரியுறாரு. அது இந்த காலனிக்காரங்களோட பேசி பேசி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். ஓ அப்படியா? நீங்க வேற, இந்த காலனியில இருக்கிறவங்க கிட்டயாவது பேசி சமாளிச்சிடலாம், என்ற முன்னாடி பேசிலாம் சமாளிக்க முடியாதாக்கும். ஏனுங்க மாமா அங்க நின்னு வெட்டி பேசிட்டு இருக்கீங்க? வாங்க, சுட சுட சாப்பாடு இருக்குது, சாப்பிடலாம். ஏனுங்க உங்க மச்சான சாப்பிடுறதுக்கு வர சொல்லுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? மச்சான் போய் சாப்பிடுங்க, தங்கச்சி ஆசையா கூப்பிடுது, என்னதான் கூப்பிடல. மூச்சுக்கு 300 தடவை அண்ணன் அண்ணங்குது, சாப்பாடுனோட என்னை கூப்பிட மாட்டேங்குது. அட, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ எல்லாரையும் உறவு முறை வச்சுதான் கூப்பிடுவா, ஆனா காரியத்துல கன்னா இருப்பா. ஒத்த பைசா யாருக்கும் செலவு பண்ண மாட்டா. ஆனா நான்லாம் அப்படி இல்ல. வாங்க சாப்பிடலாம். இல்லங்க, அந்த குண்டாண்டி எங்களுக்கு ஒரு குண்டா கொடுத்துட்டு போயிருக்காங்க, நாங்க 3 பேர் அதை சாப்பிட்டுக்கிறோம், நீங்க போய் சாப்பிடுங்க. சரி சரி, எல்லாரையும் அங்க உட்காந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்டு இருக்காங்க, என்னாச்சுங்க? அதை நாங்க கேட்கணுங்க. இந்த காலனியில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது பயம்னா என்னன்னு தெரியுமா? பைத்தியங்களாட்ட இப்படி பண்ணிட்டு இருக்குதுங்க. தீவிரவாதி காலனிக்குள்ள குண்டு வைக்கிறேன்னு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கான். ஆனா இதுங்க சோத்த போட்டுட்டு பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியா உட்காந்து தின்னுட்டு இருக்குதுங்க. என்ன சிரிப்பு சத்தம் கேட்க முடியலீங்க. சார் சார், எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? தீவிரவாதி குண்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா என்ற முன்னாடி வாயில வைக்க சொல்றீங்களா?
ரொம்ப நல்லா இருக்குங்க. பாத்தீங்களா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. என் தங்கச்சி கூப்பிட்டு சொல்லணுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாங்க. 2 பேரும் ஒரே ஊருக்காரவங்க கரெக்ட்டுங்களா? அடா ஆமா, எப்படி தெரியும்? என்ற பொண்டாட்டி உங்களை பார்த்ததுல இருந்து ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறா. சரி சரி பசிக்குது, சோறுண்டுட்டு வந்துடுற, அப்புறம் உட்காந்து நம்ம சாவகாசமா பேசலாம். யாருமே சரியில்லைன்னு பார்த்தோம்னா இந்த ஆள் கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் பேசிட்டு இருக்கிறான். நமக்கு ஒரு நல்லவன் வந்து வாச்சிருக்கிறான். நைட்டு கட்டிங் வாங்கிட்டு சொன்னோம்னா ஜாலியா உட்காந்து அடிக்கலாமாக்கும். ஐயோ என்னை எழுப்பி யாராவது சோறு கொடுங்களேன், பிபி எகுருதே. ஐயோ சார் சார் இருங்க சார், சாப்பாடு கொடுக்குறோம், சாப்பிடலாம் சார், வாங்க வாங்க. ஏனுங்க போலீஸ் அண்ணா, இப்படியே அத்தனை நேரத்துக்கு தான் நிக்கிறது. வீட்டுக்கு போய் தூங்கவா செய்யலாங்க. இப்படியே நின்னுட்டு இருந்தா காலெல்லாம் வலிக்குதுங்க. ஏன் தங்கச்சி நீ தூங்க போற கேப்ல தீவிரவாதி வந்து குண்டு வச்சிட்டாலே என்ன பண்ணுவ? ஐயோ அண்ணா, அதுதான் நீங்க இருக்கீங்களே, உங்க பேர் தான் காவல்துறையாச்சே, காவல் காலுங்க. ஏமா நாங்களும் வீட்டுக்குள்ள போக வேண்டாமா? குழந்தை குட்டிலாம் இல்லையா? இந்த காலனிலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. அட அவ அப்படிதான் படிக்காதவ ஏதாவது வளரிட்டு இருப்பா. நீங்க கோச்சுக்காதீங்க சார். நான் படிக்காதவன் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லணுமா? பேசாம நில்லுங்க. உப்பாத்தா சொல்றது சரிதான். எங்களுக்கு தூக்கமெல்லாம் வருதுல, பேசாம கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு வந்துறோம். நீங்க கொஞ்ச நேரம் முழிச்சிட்டு இருங்க. அப்புறம் ஒரு 3 மணிக்கு மேல வந்து நாங்க காவ காக்குறோம். நீங்க போய் தூங்குங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எல்லாருமே இங்கதான் இருக்கிறீங்க. சார் லேடிஸ் எல்லாம் பாவம் சார், அவங்கள மட்டும் அனுப்பிச்சிடலாம், ஜென்ஸ் மட்டும் இருக்கட்டும் சார். யோ இந்த காலனியில் இருக்கிற ஜென்ஸ் கூட எவ்வளவோ பரவாயில்ல, இந்த லேடிஸ் தாயா முழிச்சிட்டு இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு. ஏனுங்க போலீஸ்காரனா, தூக்கமா வருது, அப்புறம் நான் தூக்கலனா உங்களுக்கு தான் கஷ்டம். ஏதாவது பாட்டு பாடுவேன், ஏதாவது கத்துவேன், புலம்புவேன், அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம், பாத்துக்கோங்க. சார் சார் அந்த லேடிஸ் சொன்ன மாதிரி பாட்டு கீட்டு பாட போகுது சார், முடியல சார். அந்த பொம்பளை பேசுறதையே கேட்க முடியல, பாட்டு பாடிச்சு அவ்வளவுதான். பாட்டு பாடட்டுங்களா? கேக்குறீங்களா? வேண்டா தாயே, உன் குரலை வச்சு பேசுறதையே என்னால கேட்க முடியல. சரி சரி போங்க, போய் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. ஐ ரொம்ப சந்தோஷம். நாங்க போய் தூங்கிட்டு வந்துடுறோம். நீங்க நைட்ல விடிய விடிய முடிச்சிட்டு இருங்க. காலையில காப்பியோட வந்து உங்களை பாக்குறோம். யோ நீ எங்க போற? இருக்கிற லேடிஸ் தான் வீட்டுக்கு போக சொல்லியிருக்கிற, உனக்கு இங்கதான் டியூட்டி. அப்ப நாங்களும் தூங்க முடியாதா? ஓ நீ எல்லாம் பேசவே கூடாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உன்னை ஆளையவே காணோம். இப்போ வந்துட்டு தூங்க போறியா? ஒழுங்கு மரியாதை நீ உட்காரியா? அப்பாடா, ரொம்ப நன்றிண்ணே. என் புருஷனை பத்திரமா வச்சுக்கோங்க. குவார்டர் விட்டு தூங்கணும் டார்ச்சல் பண்ணுவாரு. நான் போய் நல்லா தூங்கி எந்திரிக்கிறேன். ஏனுங்க மாமா, காலையில காப்பியோட வந்து பாக்குறேன். போயிட்டு வரட்டுமா? கரும் முடிச்சவன் நக்கல் பேசுறாவாரு. பாய். யோ பொம்பளைங்கெல்லாம் போயிட்டாங்க, சரக்கு எங்கேயாவது கிடைச்சா வாங்கிட்டு வாங்கய்யா, எல்லாரும் உட்காந்து சரக்கு அடிப்போம். சரக்கு அடிக்க போறோமா? அப்ப டியூட்டி என்னாச்சு? யோ காலையில இருந்து இங்கதான் இருக்கோம், எந்த தீவிரவாதியும் வரல. அவன் இங்கனுக்குள்ளதான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கிறா, வரும்போது பாத்துக்கலாம். வா எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருப்போம். சார் சார் ரொம்ப நாள் ஆச்சு, ஜாலியா சரக்கு அடிக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, என்ற பொண்டாட்டிக்கு மட்டும் தெரியாம பாத்துக்கோங்க. தெரிஞ்சிச்சு குண்டச்சி ஏறியே மிதிச்சு கொன்றுவா. சரியா பாத்துக்கிறோம், வாங்க முதல்ல சரக்கு வாங்கிட்டு வர ஒருத்தன் போங்க, இடத்த இன்னொருத்தன் பாருங்க. சார் எல்லாமே ரெடியா இருக்கு, வாங்க. சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சார் நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஏயா நீ குடிச்சதே இல்லையா? சார் சத்தம் போட்டு பேசாதீங்க, போன என் பொண்டாட்டி திரும்பி வந்துருவா. ஆமா சார் சத்தம் போட்டு பேசாதீங்க, உண்டச்சி காதுல விழுந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் சட்னி பண்ணிடுவா. பஞ்சண்ண எப்ப பாரு பொண்டாட்டிக்கு பயந்து பயந்து ஓடுவாரு. யோ உனக்கு நான் பயந்தடிச்சு ஓடுறது காமெடியா இருக்குதா? ஏன் சார் உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்ணே வெள்ள முடி வச்சண்ணே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? யோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அண்ணே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அண்ணே, கல்யாணமும் பண்ணி டைவர்ஸும் பண்ணிட்டவங்க பார்த்தீங்களா? ஆனா நானு ரொம்ப நாளா எதிர்பார்க்குறேன், அந்த டைவர்ஸுங்கிறது மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குதுண்ணே. என்ன குடிச்சிட்டு எல்லாம் நல்லா உளறிட்டு இருக்கிறீங்க? என் தங்கச்சிட்ட போய் சொல்லவா? வாயக்கழுவுங்க. அவளாம் உங்களுக்கு ஒரு தங்கச்சியா? இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறதுக்கு நீங்க தூக்கிலதான் தொங்கணும். அவளை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்களே. இட்ஸ் மீ முப்பாத்தான்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதுல போய் பாருங்க. அவ வண்டியா அவ பண்ணின அனுபவத்தனத்தை பூரா வீடியோவா போட்டுட்டு இருக்கானுங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மறக்காம ஷேர் பண்ணிருங்க. யோ, என் தங்கச்சி பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. ஆனா நீங்க வேற இவ்வளோ பேசிட்டு இருக்க. வீடியோ பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. ஏங்க உங்க பொண்டாட்டி உங்களை எல்லாம் கொடுமைப்படுத்துவாங்களா? அட நீங்க வேற காலையில இருந்து ஒரு தீவிரவாதி காணுன்னு தேடிட்டு இருக்கிறீங்களாமே. அவன் வந்து குண்டு வைக்கட்டுங்கிறேன். வச்சாதான் இவளுங்கெல்லாம் திருந்துவாளுங்க. முடிஞ்சா என்ற பொண்டாட்டி வாயிலையும் இந்த அண்ணன் பொண்டாட்டி கொண்டையிலையும் வைக்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சரி சரி, புதுசா வந்திருக்கிற போலீஸ் அண்ணா உங்ககிட்ட எங்க சோக கதையெல்லாம் சொல்லி அழுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நீங்களே கண்ணீர் விட்டு கதறுவீங்க. சந்தோஷமா இருக்கும் போது சனிங்களை பத்தி பேச வேணாம், குடிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சரி சரி குடிங்க, ஆனா அளவா குடிங்க. காவல் காக்கணும். தீவிரவாதி இது வந்து குண்டு வச்சுட்டு போயிட போறான். மக்களே, இந்த வீடியோ இங்க முடியுது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். திரும்பவும் நாளைக்கு உங்களை வந்து பார்க்குறேன். இந்த கல்வனின் காதலி எபிசோட் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இது 4வது எபிசோட். நாளைக்கு 5வது எபிசோடு வரும். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் புரியும். மக்களே, போலீஸ்காரன் சொன்ன மாதிரி கல்வனின் காதலி எபிசோடு 1 எபிசோடு 2 பார்த்துட்டு வந்ததெல்லாம் பத்தாது. என்னோட சோக கதை எபிசோடு 300 இருக்கு. பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட்ல பேசுங்க. பாய். அவர் கிடக்குறாருங்க. 3 எபிசோடு வந்தாச்சு. இது 4வது எபிசோட். இன்னும் பாருங்க. தீவிரவாதி பிடிக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன்.